ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான பொருளை பார்த்துடலாம். நாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு இது. ஆனா என்னன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் சில விஷயங்களை வந்து சமாளிச்சு அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயம் வாங்க முடியும். அதனால இப்ப நம்ம வீட்டுக்கு செப்டம்பர் வந்தோம், இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு விஷயத்த வாங்கியிருக்கோம். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். 3 பொருள் வாங்கியிருக்கோம். நம்மளுடைய வீட்டுக்கு வந்து பர்னிச்சர் 3 விஷயம் வாங்கியிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி இவன் அமைக்கிட்டது பாத்தீங்கன்னா இந்த இதுதான், இந்த திவான் தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, என்னங்க நல்லா அயன் பண்ணி வழுக்க பாற மாதிரி வச்சிருந்தீங்க முடிய நல்லா வலுவலுன்னு, இப்ப நூடுல்ஸ் மண்டை மாதிரி ஆயிடுச்சேன்னு. எல்லாருக்குமே தெரியும் என் மண்டையே என் முடியே பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி வந்து சாய்தேவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோம் இருங்க. ஆமா, சாய்தேவுக்கு கொடுக்குற கிஃப்ட் கொடுத்துடலாம். அவ கத்துறான் பாருங்க. இது என்னன்னு கண்டுபிடி. இது என்னது? இது என்னது? இது எனக்கே வீடியோ 2 காமிச்சுக்கிறேன்டா, ஆசையா இருக்குடா. இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கே இதெல்லாம் இது பரவாயில்ல, இந்த பொம்மையெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் நானு. இருங்க அதை காமிச்சிடுறேன். இது வந்து சாய் பார்த்ததே இல்லை, இந்த பொம்மை மாதிரி, இந்த மாதிரி பொம்மை எல்லாம் பார்த்தது இல்ல. 1-2 பயமா இருக்கு, மத்ததெல்லாம் நல்லா தான் இருக்குது. எனக்கு பிடிச்சது மட்டும் நான் காட்டுறேன். இருங்க, எப்படி ஓபன் பண்றது? சும்மா கவரை கட் பண்ணிச்சலாம். பாருங்க, எங்க அழகழகா இங்க பொண்ணு தட்டான் பொன்வண்டு. பள்ளி எங்க இருக்கீங்க? பள்ளி இல்ல, தேளு. இங்க பாருங்க, எல்லாமே அழகழகா இருந்துச்சு. வெட்டிக்கிளி இங்க வெட்டிக்கிளி நல்லா இருக்கா சாய்குட்டி? எல்லாமே சாய்தேவுக்கு இந்த மாதிரி பொம்மை நாங்க வாங்கி கொடுத்ததே இல்லை. இந்த மாதிரி ரக்கெல்லாம் வச்சு பிடிச்சிருக்காப்பா. இது வந்து என்னன்னா, நீ பேங்க் செட் பண்ணணும்னு சொன்னல, அதுல மனுஷால் வேணும்னு கேட்டல. இங்க இவங்க 2 பேரும் உன் பேங்க பாதுகாப்பா பாத்துப்பாங்க. அதை சுத்தி இயற்கை காட்சி. இதோ பாரு, மனுஷால் எல்லாம் கேட்டியே, நிக்க வச்சுக்கலாம். இந்த பொம்மையெல்லாம் நிறைய இருக்காங்க. இதோ தெரியுதா, இந்த பாரு மனுஷாலாம் இப்படி நிக்க வச்சுக்கலாம். ஓகே, போதுமா? எல்லாத்தையும் எடுத்துக்க. அம்மா இதை காட்ட போறேன். திவானை காட்டுறதுக்குள்ள என்னைய ஒரு வழி பண்ணிடுவாங்க போல, கொடுத்து அமிச்சுட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வாங்கினோமா. இது வந்து திவான். இந்த மன்னர் காலத்துல எல்லாம் படுத்துக்கிட்டு கை அப்படி சொகுசா வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிடுறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர் 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 அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆஃபர் போடலாம், கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேலை நிறைய இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து, இன்னைக்கு 48வது நாள் விரதம். இன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்து மாலை வந்து கோவில்ல வச்சு அவங்க கட்டி கொடுத்தாங்க. நாங்க அதை எடுத்துட்டு வந்து திருநீர் கூட வச்சு அப்படியே மடிச்சு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் இயர் மாலை போடும்போது கூட நீங்க வச்சுக்கலாம் அப்படியே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 40 நாள் விரதம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். எல்லாருமே ஷாக்கிங். என்னங்க இவ்வளவு நாள் மாலை போட்டுறீங்க, இவ்வளவு நாள் மாலை போட்டுறீங்க? நானே நேத்து கூட கேட்டேன், அக்கா நான் சொன்னேன் நாளைக்கு போய் விரதம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த 48 நாள் விரதம் இருந்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. பாப்பா தம்பி, நான் கால்ல ஷூ போட்டிருந்தேன். அம்மா காலில் ஷூ போட்டிருக்காங்க, கழுத்தை காட்டுங்க அப்படின்னா கழுத்தை காட்டினேன். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்படிங்கிறாங்க. 48 நாள் நாங்க விரதம் இருந்ததுல எங்களுக்கு பெருசா தெரியல. பிள்ளைங்களும் சேர்ந்து அமைதியா இருந்தாங்க பாருங்க, எங்களை குடைச்சல் பண்ணாம. அதுதான் பெரிய விஷயமா தோணுச்சு. சோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா சீக்கிரமா நம்ம பண்ணலாம். கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் முடிச்சுட்டு என்னென்ன ப்ராடக்ட் நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் இருக்கு அப்படின்ற லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். வேணும்ன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல என்ன கேள்விகள் கேட்டாலுமே அதுக்கான டீடைல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங், அதுக்கான பிரைஸ் லிஸ்ட் நம்ம அனுப்பிச்சிருவோம் நம்ம சைட்ல இருந்து. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எனக்கு ஆசை கிடையாது, பெரிய ஆசை. பட் மகிக்கு இது வந்து ஆசை. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங் உள்ள ரொம்ப ஷார்ட்டா பக்கத்துல இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் இது பக்கத்துல இருக்கும். என்ன சொன்னாங்கன்னா, நம்ம உட்கார்ற இடத்துல அவங்க மத்த இடம் இதுவாகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்து நேத்து காமிச்சாங்க. ஒரு ஆளு நல்லா ஃப்ரீயா படுத்துக்கலாம். அது நான் எதுக்காக இங்க போட்டேன் அப்படின்னாக்க, வாசப்படிக்கு எதிர்த்தாப்புல வந்து பாத்தீங்கன்னாக்க சும்மா வெறும் பிளைன் வால் மட்டும் தான் இருந்தது. அதனால அங்க இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் நீங்க படுத்துக்கிட்டு இங்க இருந்து வாட்சிங் டிவி நம்ம அந்த அளவுக்கு டிவி பார்க்க மாட்டோம். பார்க்க மாட்டோம். என்னன்னா என்கிட்டயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, வீடு ஆன பெருசா இருக்குது, ஆனா வீட்டுல என்ன நீங்க எந்த திங்ஸுமே வாங்கி போடலையா அவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு என்னன்னா, நாங்க ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு வந்து அந்த ஏதோ மேல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களே, ஃபால் சீலிங் ஒர்க்கா, அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது எங்களுக்கு. பிளைனா இருக்கணும், அதே மாதிரி வெள்ளை கலர் பெயிண்ட், வெள்ளை கலர் தர இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பண்ணது. பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்ப நம்ம வாங்கி போட்டுக்கலாம். இன்னொன்னு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணணும். இது பண்ணிட்டாவே வீட்டுல எல்லா விஷயங்களும் வந்துடும். இப்போதைக்கு நம்ம பொருள் தான் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்க அழகழகா எது வைக்கலாமோ அந்த மாதிரி. சோ இது பாத்தீங்கன்னா நேரா நம்ம வாசல் அங்க இருக்குதா, யாரு அப்படி நேரா அது வாசல் காமிச்சிட்டேன். நேரா அங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், மேல வந்து விநாயகர் மாட்டி இருக்கும். அதனால இந்த இடம் அழகா இருந்துச்சு.
கூட ஒரு பில்லோ, இது கூட ஒரு பில்லோ வருது. ஒரு பில்லோ கொடுத்தாங்க. நான் வந்து எதுலயாவது ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு இந்த கலர் பில்லோ வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, வாங்க அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். ஆமா, அடுத்து பாத்தீங்கன்னா பெருசா வாங்கி இருக்கோம். அது என்ன பிரிக்கல, வாங்க பாப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஓபனிங். இப்பதான் ஓபனே பண்ண போறேன் நானு. இந்த சோஃபா தான். இது வந்து இந்த கார்னர் சோஃபா. நம்ம வந்து ரொம்ப தள்ளி போட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க ஏறி நின்னாங்கன்னா அந்த படிக்க கீழே அந்த படியில வந்து இடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம முன்னாடி தள்ளி போட்டிருக்கோம். இது மட்டும் கிடையாது, இதுல நான் புதுவிதமான ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதனால அதுவும் நம்ம ஆர்டர் கொடுத்தாச்சு, அது உங்களுக்கு சொல்றேன். இன்னும் டீபாய் வரல. டீபாய் வந்து பெரிய டீபாய், நாளைக்கு வந்து இறங்கிரும். டீபாய் வந்து இது கூட வந்த செட் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்குது. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா பெருசா கேட்டிருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லா நம்மளுக்கு இந்த பர்னிச்சர்லயே கவர் ஆயிடுற மாதிரி அப்படி இது பண்ணிருக்கோம். நானே இப்பதான் ஃபுல்லா ஓபன் பண்ணி பார்க்க போறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் இது வந்து நம்ம வீடு பால் கட்டும் போது என்னோட தாய் மாமா எடுத்து கொடுத்த கிஃப்ட். அது வந்து மேல செகண்ட் ஃப்ளோர் போயிடும். அது வந்து செகண்ட் ஃப்ளோர்ல எங்களுடைய பெட்ரூம்க்குள்ள அந்த 3 சீட்டர் போட்டுட்டு டபுள் சீட்டர் வந்து வேற எங்கயாவது மாத்தலாம். இன்னொன்னு உட்டன் சோஃபா ஒன்னு வச்சிருந்தாலும் அது மேல இருக்க ஹால்ல இருக்குது. ஆமா, மேலயும் ஒரு ஹால் இருக்கு. சோ அந்த ஹால்ல இருக்குது. நாங்க ஃபர்ஸ்டே பிளான் பண்ணதுதான் 3 சோஃபா செட் இருக்கணும் நம்ம வீட்ல. எங்க தேவையோ அந்த இடத்துல கரெக்டா போட்டுறணும்னு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப 3 சோஃபா செட் அங்கங்க போட்டு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான இதுதான். நம்ம வந்து கிளாத்ல இருந்து உள்ள இருக்க ஃபோம் வரைக்கும் ரொம்ப செலக்டிவா பண்ணது இது. அது இல்லாம ஸ்ப்ரிங் முதற்கொண்டு இந்த பெரிய பெரிய ஸ்ப்ரிங்லாம் வைப்பாங்களா அது மாதிரி இல்லாம ரொம்ப ஷார்ட் ஸ்ப்ரிங்கா ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி பண்ணோம். கிளாத் எல்லாம் ரொம்ப செலக்டிவா நம்ம கேட்டது இது. வீடியோ பாஸ் பண்றோம். இது பெருசா இருக்கு. ஆமா, இது பிரிச்சுற டாபி. ஓகே, சோஃபா செட் ஃபுல்லா நம்ம வந்து பிரிச்சுட்டாங்க பாருங்க. இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி அவி வந்து இது பண்ணி கேட்டது. ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய சோஃபா செட் இருந்துச்சு. பட் இதுல எங்களுக்கு வந்து உட்கார்ந்த ஒண்ணு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சோஃபா செட்ல வந்து உட்காரும் போது தண்ணியில உட்கார்ற மாதிரி பலூன்ல உட்கார்ற மாதிரி அப்படியே ஸ்மூத்தா இருக்கு. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. நல்லா இருக்கு. நேத்து இந்த சோஃபா வந்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு ஒரு உதயமா வந்துச்சு ஒரு அறிவு. என்னன்னா இதுல பாருங்களேன், இதுல வந்து இப்படி 3 சீட் இருக்கும். 3 பேர் உட்கார்ற மாதிரி. அந்த கார்னரை விட்டுருங்க, இப்படி 3 இருக்கு. ஆனா அந்த கார்னர்ல இருந்து அப்படி பார்த்தா 2 தான் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சைடு கேப் இருக்கு. இந்த இது வந்து நம்ம இப்ப மாடிக்கு எடுத்துட்டு போயிடுவோம். சோ இந்த கேப்பையும் ஃபில் பண்ணணும், எனக்கு சமமாவும் இருக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன சொன்னேன்னா இந்த ஒரு சீட் இருக்கு பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்குது. இந்த 2 செட்டு தனி, இது தனி, அந்த கார்னர் தனி, இது தனி. தனியா நகர்த்தி கிளீன் பண்ணிடலாம். நகர்த்தி நம்ம கிளீன் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த சீட் ஒரு சிங்கிள் சீட் வந்து இன்னொரு வாட்டி செய்ய சொல்லியிருக்கோம். அதை செஞ்சாச்சுன்னா இந்த கார்னர் சீட் பக்கத்துல சிங்கிள் போட்டுட்டு அப்படியே இந்த டபுள் நான் அப்படி தள்ளி போட்டுருவேன். அப்ப எனக்கு ஒரு குட்டி கேப் இருக்கும். அந்த சைடு போய் நம்ம கிளீனிங்க்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாதிரி பார்த்தோம்னா அப்படியே கார்னர் சோஃபா நம்மளுக்கு அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லா இருக்கும். இங்க அந்த டீபாய் போட்டுட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடும். நான் மகி கிட்ட சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹால் பெருசா இருக்கு, ஏதாவது இந்த ஹால்ல வாங்கி போடணும்னு தோணுச்சு. ஆனா இப்ப இந்த ஹாலை பார்த்தா தமா துண்டா தெரியுது மச்சான் எனக்குன்ட்டு. அதனால அதை இன்னைக்கே நம்ம மேலே ஏத்திடுவோம். அந்த சோஃபா வந்து மேலே ஏத்தி போட்டுருவோம். இனிமே ஹாலுக்கு தேவையானது எந்த திங்ஸுமே வாங்குற மாதிரி இல்ல. இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், அதை அடுத்த வீடியோல காட்டுறேன். சூப்பர், அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். இருறா சாய்குட்டி, வீடியோ முடிச்சிட்டேன். இவன் ரொம்ப ஹாப்பி மூட்ல ஏதாவது பேசிட்டு கிடக்குறான். சோ வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஹாலுடைய கார்னரை கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா அது கீழே கார் பார்க்கிங்ல இருக்குது. இது எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்துச்சு, அதனால இதை வாங்கிட்டோம். காஃபி டேபிளும் வந்த உடனே பாப்பாக்கு பாத்தீங்கன்னா பர்த்டே வருது. அதனால அன்னைக்கு வந்து நான் மொத்தமா செட்டா காட்டுறேன். அன்னைக்கு வந்து காஃபி டேபிள் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு வந்துடும். அப்ப நான் ஃபுல்லா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப கொஞ்சம் கசகசன் இருக்கு, வீட கிளீன் பண்ணணும். தம்பி லீவு போட்டு விளையாண்டு வச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்டோட லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா அந்த ரிவ்யூ இதெல்லாம் நம்மளுடைய மேக்ஸிமம் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டைம் இருக்கும் போது யூடியூப்லயும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தேங்க்யூ, பாய் பாய்.